Hello பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கோம்டா இன்னைக்கு நம்ம half yearly rush சீரிஸ்க்காக ஸ்பெஷலா கிளாஸ் 10th க்கு ஜெனெடிக்ஸ் சாப்டர் எடுத்து அதுல இருக்கக்கூடிய டாப் வெயிட்டேஜ் क्वेश्चंस டாப் ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே சோ பாத்துருவோமா ஆரம்பிக்கலாமா ரெடியா இருக்கீங்களா சரி எதுக்காக நாங்க இத பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி வரப்போகுது கரெக்டா சோ ஹாஃப் இயர்லி வரும்போது மேபி நீங்க கான்செப்ட் படிச்சிருப்பீங்க டாபிக் படிச்சிருப்பீங்க லெசன் கவனிச்சிருப்பீங்க ஆனா क्वेश्चंस எப்படி கேட்பாங்க என்ன வெயிட்டேஜ் இருக்கும் எப்படி எழுதலாம் அது எல்லாமே நீங்க இந்த ஒரு ஈஸி வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ அதுக்கான நோட்ஸும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் கடகடகடன்னு நீங்க வாங்கிக்கலாம் சரியா அப்புறம் டாபிக்ல போவோமா ஃபைன் So இதுல வந்து irrespective of the type 1 mark 3 mark என்ன டைப்பா இருந்தாலும் எல்லாமே நாம வெயிட்டேஜ் பொறுத்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க which means last few years ஓட half yearly papers எடுத்து அதுல important questions repeated questions most repeated highly conceptual அது எல்லாமே எடுத்துதா இத வந்து கியூரேட் பண்ணிக்கோ சோ நம்ம டாபிக்ல போவோமா ஃபைன் ஆரம்பிப்போமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन Okazaki fragments are joined together by அப்படினா என்ன சார் Okazaki fragments என்ன இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியணும் நல்லா கவனிங்க DNA ரெப்ளிகேஷன்ங்கற கான்செப்ட் தெரியும் கரெக்ட்டா இல்லையா DNA ரெப்ளிகேஷன் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் Okazaki fragments உங்களால தெரிஞ்சுக்க முடியும் and luckily DNA ரெப்ளிகேஷனோட டாபிக் நம்ம இந்த வீடியோல கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ அப்போ I will make sense what is Okazaki but right now understand DNA ரெப்ளிகேட் ஆகும்போது அது சின்ன சின்ன பீஸஸா மாறும் சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா இருக்கும் அததான் Okazaki fragments சொல்லுவோம் அப்ப அந்த ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் இன்னொரு DNA மாலிக்யூல் உருவாக்க முடியும் அப்ப அது சேரணும்னா யாராவது அது ஒட்டணும் அது யார் ஒட்டுவா DNA லைகேஸ்ங்கற ஒரு என்சைம் தான் அந்த வேலையை செய்யும் ஓகே சோ DNA ligase is the answer for that is it clear fine அடுத்த क्वेश्चन பாப்போமா the centromere is found at the center of the chromosome அப்படினா என்ன கேக்குறாங்க குரோமோசோம் பாத்துறோமா ஓகே சோ குரோமோசோம் பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோமோட சென்டர்ல சென்ட்ரோமியர்னு ஒரு பொருள் இருக்குங்கறாங்க சென்ட்ரோமியர்ங்கிறது ஒரு பொருள் ஓகே அது இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் டீடைலா நம்ம என்ன பண்ணணும் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் படிக்கணும் அதையும் நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம் சரியா சோ ரஃபா சொல்றேன் சென்ட்ரோமியர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ணுது குரோமோசோமுக்கு தேவையான ரெண்டு ஆர்ம்ஸ் குரோமாட்டிட்ஸ் சொல்லுவோம் அது ஹோல்ட் பண்ணுது அப்ப அது சென்டர்ல இருக்குன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அது பேர் தான் மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவோம் what we call it as metacentric is that clear so நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் DNA ரெப்ளிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்த்தாச்சு and also we have seen the centromere fine yes third question யாருக்கு தெரியும் குயிக்கா சொல்லுங்க பாப்போம் yes it's a very easy question enzyme which cuts DNA வே கட் பண்ணக்கூடிய என்சைம் யாருன்னு பாத்தீங்கன்னா is very easy the restriction endonuclease okay so restriction endonuclease is the enzyme which helps to cleave the DNA clear so இது எல்லாமே நம்ம டீடைலா படிப்போம் சரி இது நம்ம molecular scissors னு சொல்லுவோம் okay restriction endonuclease தான் molecular scissors னு சொல்லுவோம் அடுத்த क्वेश्चन okay so 1 mark முடிச்சாச்சு நீ அடுத்து பாப்போம் what do you understand by the term phenotype and genotype phenotype னா என்ன genotype னா என்னன்னு கேக்குறாங்க பாப்போமா okay so phenotype ஈஸியா சொல்றேன் பாருங்க நான் வந்து வெளிய ஒரு தோற்றத்தை பாப்போம் மார்ஃபாலஜி பாப்போம்ல நான் வெளிய ஒருத்தர் பாக்கும்போது ஒரு டாலா இருக்காரு ஷார்ட்டா இருக்காரு ஸ்கின்னியா இருக்காரு ஃபேட்டா இருக்காரு இந்த மாதிரி நான் வந்து பிசிக்கல் அப்பியரன்சஸ் வச்சு சொல்றது எல்லாமே இதுல வந்துரும் phenotypeல வந்துரும் ஓகே okay so external expression okay so technically நீங்க எழுதும்போது sir when you look at the guy he looks thin then that thin is known as அப்படினு எழுத கூடாது sir அப்படினா மார்க் கூடாது so how do you have to write you have to use a technical term called external expression இப்படி எழுதாதான மார்க் வரும் okay so external expression of a particular trait is known as phenotype okay நான் இப்ப அவரை டால்னு சொல்றேன் அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு டாலா இருந்தா மட்டும் தான் அந்த phenotype டால்னு கன்சிடர் பண்ண முடியும் which means அந்த trait அந்த வேரியேஷன் the tallness வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு clear அடுத்து பாருங்க genotype is a genetic constitution of an organism ஜீனோடைப்ங்கிறது அந்த பர்టిక్యులர் ஆர்கானிசம்க்குள்ள இருக்கக்கூடிய ஜெனடிக் கான்ஸ்டிட்யூயன்ட் எப்படி இருக்கு எப்படி அந்த ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஜீன்ஸ் வந்து டால் ஜீன்ஸா டார்க் ஜீன்ஸான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க
TT, capital T, small t. Okay. So இத வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? phenotype கேட்டு என்ன சொல்லுவோம்? tall னு சொல்லுவோம். correct? அப்ப இது tall இருக்கிற காரணம் என்ன? இந்த capital T. அப்ப இதுதான் genotype. ஓகே? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க. இது என்ன சொல்லுவோம்? capital T small t. capital T small t இருக்கும்போது capital T டாமினன்ட்டா இருக்கறனால இது நம்ம tall னு தான் சொல்லுவோம். சோ phenotype வந்து tall. பாக்குறதுக்கு எக்ஸ்பிரஸ் இருக்கு. அப்ப genotype எப்படி? It is capital T small t. அப்போ சில கேसेसல ஒரே phenotypeக்கு genotype மாறலாம். நல்லா பாருங்க. இதுவும் tall, இதுவும் tall. ஆனா genotype ஒன்னு capital T, இன்னொன்னு capital T small t. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? சோ genotype phenotype எப்படி கேட்டு தெளிவா எழுதிடுவீங்களா? Very good. So match the following. Match the following எப்படி எழுதலாம்? ரொம்ப ஈஸி. செக் பண்ணி பாப்போம். என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்? ஆட்டோசோம்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டோசோம்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்டா. நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ், பேசிக் செல்ஸ். அதாவது செக்ஸ் செல்ஸ் தவிர இருக்கக்கூடிய somatic செல், somatic chromosomes சொல்லுவோம். அந்த மாதிரி செக்ஸ் குரோமோசோம்ஸ் தவிர இருக்கக்கூடிய somatic chromosomes சொல்லுவோம், ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம். மொத்தம் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட? 22 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. டோட்டலா நமக்கு 23 இருக்குடா. 23 பேர்ல 22 பேர் வந்து பேர் சொல்றேன். 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ். பேலன்ஸ் ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம் ஆர் யூ ஆல்சோ கால் இட் as allosome. அப்ப allosome எப்படி மார்க் பண்ணுவோம்? எஸ், மார்க் பண்ணிடுவோமா? ரெடியூஸ் பண்றேன். சோ allosome-க்கு 2n, ஆட்டோசோமுக்கு 22 pairs. ஃபைன். அடுத்து ஓகே. சோ ஐ திங்க் ஒரே விஷயம் தான், 2n இல்லது 23rd இப்படி எழுதிட்டேன். இப்ப நல்லா பாருங்க, இது வந்து 23rd. கிளியர்? சோ மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல 22 பேர் வரைக்குமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம். 23வது பேர் செக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய அந்த பேரை மட்டும் allosome சொல்லுவோம். அவ்வளவு விஷயம். கிளியர்? இப்போ டிப்ளாய்டு கண்டிஷனால என்ன அர்த்தம்? 2n அர்த்தம். அப்ப இது எங்க வருது? இங்க வருது. சோ டிப்ளாய்டு கண்டிஷன் இஸ் 2n. சோ மூணு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து டவுன் சிண்ட்ரோமுக்கு இன்னொரு பேர் தான் ட்ரைசோமி 21. எதனால சார் அப்படி சொல்றோம்? ஏன்னா 21st குரோமோசோம்ல 2 இருக்கணும். அப்படிதான் ஹியூமன், நார்மல் ஹியூமனுக்கு. ஆனா இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்? 2க்கு பதிலா 3 இருக்கும். ஓகே, சோ தட்ஸ் கால்ட் as trisomy 21. 21வது குரோமோசோம்ல 3 இருந்துச்சு, கால்ட் as trisomy 21, an extra chromosome. ஓகே, சோ இது முடிச்சாச்சு. அடுத்து டைஹைபிரிட் ரேஷியோ வெரி ஈஸி தான். 9:3:3:1. ஓகே, சோ ஒரு சார்ட் இருக்கு, அதை நம்ம படிப்போம். அந்த சார்ட்ல வந்து அழகா தெளிவா நம்ம கண்டுபிடிச்சலாம் எப்படி இதை வந்து ஃப்ரேம் பண்றாங்கிறது. ஓகே, சோ ஐடியா கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन, எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். நம்ம இப்பதான் சென்ட்ரோமியர் பத்தி ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டீடைல்டாவே இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாத்துறோம். சரியா? ரெடியா இருங்க. குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் கேட்டீங்கன்னா நீங்க இதுல வந்து ஃபுல் மார்க் வாங்க தெரிஞ்சுமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வரையவும் செய்யணும், பாயிண்ட்ஸ் எழுதவும் செய்யணும். பாயிண்ட்ஸ் நீங்க அழகா அந்த குரோமோசோமோட பார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், சூப்பரா மார்க் வந்துடும். பாப்போமா எப்படிங்கிறது? பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எப்படி ஆரம்பிக்கணும்னா, குரோமோசோம் எப்படி இருக்குன்னா they are thin thread like structures with two sister chromatids joined by a centromere. சார் ஒண்ணுமே புரியல சார். சிஸ்டர் குரோமாட்டிட், சென்ட்ரோமியர், சென்டர், நதிங். I'll make a listen. நல்லா பாருங்கடா. நீங்க இந்த டயக்ராம் பாத்தீங்களா? இங்க இதுலயே சொல்றேன் கேளுங்க. இன்னும் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, நல்ல அனிமேஷன்ல பண்ணி. ஓகே, இது இல்லன்னா நம்ம இது போட்டுருப்போம், இதுல வர சொல்லி கொடுத்துருப்போம். பட் இதுல பாருங்க. ஓகே, இது குரோமோசோமா எடுத்துப்போம். ஓகேவா? இந்த குரோமோசோம்ல கேன் யூ see the center part? This is what we call as centromere. ஃபர்ஸ்ட் அடிப்படை நீங்க எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னது? அது பேர் தான் சென்ட்ரோமியர் சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப நல்லா பாருங்க, என்னோட ஒயிட் பென்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கடா. இங்க பாருங்க. இப்போ can you see this? அந்த ஒரு பர்టిక్యులர் சைடுல வரக்கூடிய ஒரு ஆர்ம் ஃபுல்லா நம்ம என்ன சொல்லுவோம்னா குரோமாட்டிட்னு சொல்லுவோம். கிளியர்?
சோ சென்ட்ரோமியர் ஒன்னு இருக்கு, அதுல வரக்கூடிய ஒரு சைடுல இருக்கிற ஒரே சேம் பகுதி என்ன சொல்லுவோம், குரோமாட்டிட்னு சொல்லுவோம். இப்ப நல்லா பாருங்க, இப்ப இங்க நல்லா பாத்தீங்கன்னா இத வந்து சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். இந்த பகுதி தெரியுது உங்களுக்கு, அதே மாதிரி இத வந்து ஒரு குரோமாட்டிட். இந்த குரோமாட்டிட் மாதிரியே இங்க அதே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கும். இதே மாதிரி இங்க ஐடென்டிக்கலா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம், சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் சொல்லுவோம். ஓகே, எஸ் சார் பிரதர் குரோமாட்டிட்ஸ் பேர் இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாதுடா, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் தான் பேர் வச்சிருக்காங்க. பிகாஸ் தேர் லைக் சிமிலர் ஐடென்டிக்கல் காட்டிருக்காங்க. சரியா, ஒரே குடும்பத்துல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுக்காக வச்சிருக்காங்க. ஃபைன், கிளியர். சோ நம்ம என்ன பண்ணியாச்சு, சென்ட்ரோமியரை கிராக் பண்ணியாச்சு. குரோமாட்டிட்ங்கிறது சிங்கிளா இருக்கக்கூடியது நம்ம பார்த்தாச்சு. அதுவே ரெண்டு ஐடென்டிக்கல் எடுத்து அது பேர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அவ்வளவு விஷயம். ஓகே சார், கிளியர். Thin thread-like structure with two sister chromatids joined by centromere. Simple. அடுத்து each chromatid. இப்ப நான் ஒரு பக்கம் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, ஒரு சைடு மட்டும் எடுக்கிறேன். ஒரு சைடு கொஞ்சம் பெருசா எடுக்கணும் பாருங்க. இப்படி எடுத்துப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக இது சென்ட்ரோமியரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து சென்ட்ரோமியரை கன்சிடர் பண்ணிப்போம். ஃபைன். இப்ப நல்லா கவனிங்க, இவங்க என்ன சொல்றாங்க, each chromatid contains a coiled chromonema with bead-like chromomeres. இப்ப நல்லா என்ன பண்றாங்க, நீ வெளிய இருக்கிற குரோமோசோம குரோமாட்டிட பிரிச்சுட்ட, ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டின் சொல்லிட்ட, சென்டர் இருக்கிற சென்ட்ரோமியர்னு சொல்லிட்ட, எல்லாமே சொல்லிட்ட. இனி இந்த குரோமாட்டிடுக்குள்ள என்னக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காயில்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறாங்க. இப்படி ஓகே, ஒரு காயில்டான ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க, குரோமோனிமா. ஓகே, குரோமோனிமாங்கிறது காயில்டான ஸ்ட்ரக்சர். எங்க குரோமாட்டிக்குள்ள. அப்ப இந்த குரோமோனிமா தனியா இருக்குன்னு கேட்டா இல்ல, குரோமோனிமாங்கிற காயில்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள பீட் லைக் குட்டி குட்டி குட்டியா நல்ல முத்துமணி மாதிரி குட்டி குட்டி குட்டியா என்ன இருக்கு, பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அத குரோமோமியர்ஸ் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், குரோமோமியர்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி பீட் பீடா இருக்குங்க. புரிஞ்சுதாடா? எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா? கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ குரோமாட்டிட் பார்த்தாச்சு, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பார்த்தாச்சு, சென்ட்ரோமியர் பார்த்தாச்சு, குரோமாட்டிட் குள்ள காயில்டா கூடிய குரோமோனிமா பார்த்தாச்சு, குரோமோனிமால எம்பெட்டடா இருக்கக்கூடிய பீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன குரோமோமியர்ஸையும் பார்த்தாச்சு. இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான். ஓகே, சோ இது எழுதினாலே டாக்டர் டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஹி ஹஸ் லேர்ன்ட்ங்கிறது. பிகாஸ் பிரைம் பார்ட்ஸ் நீங்க இன்வால்வ் பண்றீங்க. Made of DNA, RNA, proteins and metallic ions. Basically என்னடா இருக்குங்கிறது மென்ஷன் பண்றாங்க. So primary constriction, இப்ப பாருங்க கன்ஃபியூஷன் இப்படி தான் கொண்டு வருவாங்க. சென்ட்ரோமியர்னே படிச்சா வேலை ஈஸியா முடியும், ஆனா அப்படி ஈஸியா பண்ணா நீங்க நல்ல மார்க் வாங்கிடுவீங்களா? அதனால சென்ட்ரோமியருக்கு இன்னொரு டேர்ம் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். கிளியர்? சென்ட்ரோமியருக்கு இன்னொரு டேர்ம் பேர் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். It joins the chromatids, spindle fibers attached here. Spindle fibers ஒண்ணும் இல்லடா, இந்த chromatids இப்படி இருக்குல்ல, இது என்ன தெரியுமா, இந்த மியோசிஸ் டைம்ல அதெல்லாம் பிரியும். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஒட்டி இருக்கிறது பிரிஞ்சு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரும். டயக்ராம் பார்த்திருப்பீங்க. அப்ப அது பிரியும் போது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகுறது எங்க அட்டாச் ஆகுது, அதுவுமே குரோமாட்டிட்ல அட்டாச் ஆகுது. அந்த குரோமாட்டிட்ல சென்ட்ரோமியர்ல ஸ்பெசிபிக்கா சென்ட்ரோமியர்ங்கிற பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல அட்டாச் ஆகி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சென்ட்ரோமியர் பத்தி ரெண்டு பாயிண்ட் படிச்சிருக்கோம். ஒன்னு குரோமாட்டிட்ஸ் ஜாயின் பண்ணுது, அதே டைம்ல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்ங்கிற பொருள் வந்து டிவிஷன் அப்ப ஆக்ட் ஆகும், அது அட்டாச் ஆகுற இடமும் இந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவ்வளவுதான். கிளியர்? அடுத்து அதே பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க இடத்துல இன்னொன்னு இருக்குடா, செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்கு சார் இவ்வளவு சொல்றாங்க? ஏன்னு நல்லா கேளுங்கடா. எப்படி ஒரு குரோமாட்டிட்ல சென்ட்ரோமியர் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமோ அதே மாதிரி சில இடத்துல என்ன ஆகும், இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அவ்வளவுதான். அது எதுக்கு? இட் ஹெல்ப்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸ். இதை மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே சென்ட்ரோமியர் மாதிரியே இருக்கிற இன்னொரு பொருள் பேர் தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் which forms nucleolus. Fine. அடுத்து டீலோமியர். At ends prevents fusion, gives stability. குரோமோசோமோட எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் டீலோமியர்னு சொல்லுவோம். The end structure of the chromosome you call it as telomere. அப்படிப்பட்ட அந்த டீலோமியருக்கு என்ன சார் பெரிய வேலை? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு குரோமோசோம் ரெண்டு செட்டா அழகா அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டீலோமியர் மட்டும் இல்லன்னு வெய்யே, குரோமோசோமும் எப்படி சொல்றது, டேங்கிள் ஆக ஆரம்பிச்சோம். They get tangled.
Tangled na நீ இந்த கயர்லாம் அப்படி நம்ம இயர்போன் இருக்குல நம்ம ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த வயர்ஸ் எல்லாம் அப்படி சுத்தி சுத்தி இருக்கும்ல அந்த மாதிரி tangled ஆயிரும் tangled ஆயிடுச்சுனா ஃபங்க்ஷன்லெஸ் ஆயிரும்ல அப்ப அதை பிரிவென்ட் பண்றது யாரு இந்த டீலோமியர் கிளியர் டீலோமியர் அது நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்து அழகா அந்த ஸ்ட்ரக்சரை பாத்துக்கும் ஃபைன் satellite அடுத்து பாருங்க a knob-like end part such chromosomes are called sat chromosomes அதே இடத்துல குரோமோசோம் என்ன தெரியுமா அது ஒரு எண்ட் பார்ட்ல ஒரு பல்ப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குடா ஓகே ஒரு பல்ப் மாதிரி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நாப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க satellite னு சொல்றாங்க that is also called as sat chromosome satellite பாதி தான் அது so sat chromosome அவ்வளவுதான்டா ஈஸி சோ இப்போ நீங்க எழுதினா கண்டிப்பா ஃபுல் மார்க் வரும் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஓகே chromatids centromere sister chromatids chromonema chromomeres and telomere எல்லாமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும் ஓகே இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அழகா முடிச்சிடலாம் கிளியர் அடுத்த क्वेश्चन பாத்துறோமா ஓகே so now we are in the next question அடுத்த important weightage வரக்கூடிய கான்செப்ட் இங்க தான் explain with an example the inheritance of dihybrid cross how is it different from monohybrid cross okay அதாவது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டைஹைபிரிட் கிராஸுக்கும் மோனோஹைபிரிட் கிராஸுக்கும் என்ன பிரைமரி டிஃபரன்ஸ் எதனால அதை அப்படி சொல்றாங்க என்ன அப்படி மோனோஹைபிரிட் டைஹைபிரிட் என்ன அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா மார்க் வாங்கிடலாம் பாப்போமா பாருங்க dihybrid cross involves the inheritance of two pairs of contrasting characters or contrasting traits at the same time ரொம்ப சிம்பிள் நீங்க டைஹைபிரிட் கிராஸ்ங்கிற கான்செப்ட் எடுத்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா ரவுண்டுங்கிற ஒரு கேரக்டர் கூட கலர் எடுத்துட்டாரு ஓகே நல்லா பாருங்கடா ரவுண்ட் கலர் எடுத்திருக்காரு சோ இது we can mention it as ஓகே என்ன பண்ணிக்க நல்லா பாருங்க அவரு ஒரு பிளான்ட் எடுத்து அந்த பிளான்ட்ல சீடோட ஷேப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரு ஒன்னு ரவுண்டாவும் இருக்கு ஒன்னு ரிங்கிள்டாவும் இருக்கு டேய் நல்ல கவனிங்க தெளிவா சொல்றேன் சீடு ஷேப்ங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய ரெண்டு வேரியேஷன் தான் ரவுண்ட் ரிங்கிள்டு சீடு ஷேப்ங்கிற கேரக்டருக்கு வரக்கூடிய ரெண்டு வேரியேஷன் தான் ரவுண்ட் ரிங்கிள்டு அப்ப அது ஒரு வேரியேஷன் எடுத்துட்டாரா ஒரு பார்ட் எடுத்தாரு சும்மா இருக்காம தலைவர் என்ன பண்றாரு இன்னொரு பார்ட் எடுக்கிறாரு அதனால நல்லதா போச்சு நமக்கு டைபிள் படிக்க முடிஞ்சு கரெக்டா என்ன எடுக்கிறாரு கலர் எடுக்கிறாரு now he is taking the color அப்ப கலர்ங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய ரெண்டு வேரியேஷன் ரெண்டு ட்ரைட் தான் கிரீன் எல்லோ ஓகே சோ அவர் என்ன பண்றாரு இந்த டைஹைபிரிட் கிராஸ் மூலமா ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸை எடுத்து எப்படி அது பாஸ் ஆகுதுங்கிறது அந்த டைஹைபிரிட் கிராஸ் டேபிள்ல சொல்லி கொடுத்திருப்பாரு நமக்கு ஓகே அது அப்படியே நீங்க தெளிவா சென்டென்ஸ் எழுதினா மட்டும் போதும் மார்க் fine so two pairs of contrast character that is getting at the same time fine the two pairs of contrasting characters chosen by Mendel were shape and color of seeds enala round yellow seeds and wrinkled green seeds okay this is the dihybrid explanation process involving inheritance of only one pair of contrasting characters are called monohybrid process நல்லா பாருங்க மோனோ ஹைபிரிட்ல ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிறாரு என்னது பீ பிளான்ட்டோட ஸ்டெம் ஹைட்ட மட்டும் எடுக்கிறாரு அந்த ஹைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் வேரியேஷன்ஸ் ஆர் ட்ரைட்ஸ் ஆர் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் இஸ் கால்ட் இட் as tall and dwarf அவ்வளவுதான் விஷயம் ஃபைன் சோ அப்படி ஒண்ணு மட்டும் எடுத்தா மோனோ ஹைபிரிட் ரெண்டு எடுத்தா அது டைஹைபிரிட் for example it is a cross between two forms of single trait like a cross between tall and dwarf plant okay ஈஸியா இருக்கா புரிஞ்சுதா அடுத்து பாப்போமா yes why is euploidy considered to be advantageous to both plants and animals okay previous questions நீங்க dihybrid cross diagram வரதுன்னு பிரச்சனை இல்ல if it is very fast you get time you can quickly draw it you get full mark guarantee கிடைக்கும் fine and some teachers might reduce mark if there is no diagram but you can if there is time and all and if you can able to draw diagram டப்புன்னு வரைஞ்சிருங்க சரியா why is euploidy considered to be advantageous to plants and animals euploidy என்ன ஃபர்ஸ்ட் நீங்க euploidy என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ploidy என்ன ploidyங்கிறது என்னோட செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் என் பாடியில ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும் எப்படி எப்படி பேரா பிரிஞ்சிருக்கிறது அந்த செட் தான் நான் என்ன சொல்றேன் ploidy சொல்றேன் அப்ப நமக்கு என்னது 2n என்னோட ploidy கரெக்ட்டா diploid நான் diploid nature which means எனக்கு குரோமோசோம் இருந்தா பேரா இருக்கும் அப்படி you call it as diploid features of diploid chromosomes இப்ப நல்லா பாருங்க
இப்ப யூப்ளாய்டுங்கிறது எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ஹோல் குரோமோசோம். தெளிவா எழுதணும் இந்த பாயிண்ட். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சா பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் குரோமோசோம் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. நல்லா பாருங்க, எக்ஸ்ட்ரா செட்ஸ் ஆஃப் ஹோல் குரோமோசோம்ஸ். அதாவது சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா பாருங்க, நான் எனக்கு வந்து ஜெனரலா எனக்கு வந்து 2n டிப்ளாய்டு நானு. ஆனா எனக்கு சில இடத்துல மட்டும் 1ஆம் நம்பர் ஒரு 3ஆம் நம்பர் ஒரு 4ஆம் நம்பர் அந்த மாதிரி சில இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு. அத என்னால யூப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அது வேற விஷயம். அது தட் இஸ் லைக் அபரேஷன்ல வந்துருது. ஓகே, அப்போ மொத்த செட்டு எனக்கு மொத்தமாவே ட்ரிப்ளாய்டா இருக்கு, மொத்தமாவே டிப்ளாய்டா இருக்கு. அப்போ ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் யூ நாட் மென்ஷனிங் தி வேர்ட் ஹோல் செட் தென் இட் இஸ் ராங். ஓகே, சோ டிப்ளாய்டுங்கிற எனக்கு ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா அது என்னால யூப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு மொத்தமாவே நான் டிப்ளாய்டு இல்லாம மொத்தமாவே நான் ட்ரிப்ளாய்டா மாறிட்டேன்னா அப்ப அது பேர் யூப்ளாய்டு. அவ்வளவுதான். கிளியர்? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரிப்ளாய்டு அண்ட் டெட்ராப்ளாய்டு. ட்ரிப்ளாய்டுனா நமக்கு என்ன சொல்லுவோம், 3 சொல்லுவோம். டெட்ராப்ளாய்டுனா 4 சொல்லுவோம். அப்ப ட்ரிப்ளாய்டு பாருங்க, 3 sets usually sterile but have larger organs, seedless fruits and higher yields. நமக்கெல்லாம் எப்படி அப்படியே அழகா சாப்பிட்டோன்னா வாய்க்குள்ள போய் அப்படியே உள்ள போயிடணும். சார் அதை சாப்பிடணும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சீடை துப்பணும், ஐயோ அதெல்லாம் கஷ்டம் சார். அப்படி இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிப்ளாய்டு வெரைட்டிஸ் கொண்டு வந்தாங்க. சீட்லெஸ் சாப்பிடுறீங்களா, அது எல்லாமே ட்ரிப்ளாய்டு வெரைட்டிஸ்ல வந்துடும். ஓகே, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹையர் yields and large organs. இப்ப பாருங்க ஏன் அப்படி, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப 2 இடத்துல 3 இருக்கு. அப்ப அதுக்கான ஃபீச்சர்ஸும் உள்ள வந்துருச்சு. சரியா? So they are also sterile. அவங்க ஸ்டெரைலா இருக்கறனாலதான் உங்களுக்கு அந்த சீட் இல்ல. கரெக்டா இல்லையா? சீட் இருந்துச்சுன்னா திருப்பி பழைய மாதிரியே வந்துடும். தட் இஸ் த கான்செப்ட். அடுத்து டெட்ராப்ளாய்டு பாருங்க, 4 செட், இன்னொரு செட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், டெட்ராப்ளாய்டு plants advantage as they often result in increased fruit and flower size. உள்ள 2 செட் ஆஃப் குரோமோசோம்க்கு ஒரு சைஸ், இது இப்ப 4 ஆயிடுச்சு. அப்ப குரோமோசோம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்ப ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்ப என்ன சைஸும் ஜாஸ்தி. அவ்வளவுதான். So flower size and increase in fruit size. இதுதான்டா அதுக்கான ஆன்சர். ஈஸியா எழுதலாம். சரியா? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்ப நல்லா பாருங்க. A pure tall plant capital T is crossed with pure dwarf plant small t. What would be the F1 and F2 generations ன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க எழுதிருவோமா? நல்லா பாருங்க. இது வந்து பேரண்ட்ஸ் தான். என்ன சொல்லிருக்காங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதாவது டால் டார்ஃப். பியூர் லைன்னா அவங்க ஜீனோடைப் அப்படியே அழகா பியூரா டிடின்னு இருக்கும். ரெண்டுமே ஹோமோசைகஸ் டாமினன்ட்டா இருக்கும். ஓகே, ஹோமோசைகஸா இருக்கிறதா. ஓகே, இங்க பாருங்க ரெண்டுமே ஹோமோசைகஸ் டாமினன்ட். அதாவது டார்ஃப்னா ரெண்டுமே ஹோமோசைகஸ். we have this one, small t. Clear? So that is one is tall and one is dwarf. That is what we got as pure line. அப்ப இவங்க கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், கேமெட் எடுக்கணும். இதுக்கான கேமெட் என்னது, கேபிட்டல் T. இதுக்கான கேமெட் ஸ்மால் t. எதனால, ஏன் யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்பவுமே கேமெட்ஸ் ஹாஃபா தான் இருக்கணும். அப்ப மியோசிஸ் அப்ப என்ன ஆகும், பிரிஞ்சிரும். அப்ப பிரியும்போது என்ன ஆகும், நமக்கு ஒண்ணு தான் கிடைக்கும். கிளியர்? அப்ப அதை ஃபுல்லா கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், obviously you will get only this as the F1. அவ்வளவுதான். ஈஸி. புரிஞ்சுதா? ஓகே, நல்லா ஞாபகம். ரெண்டு பேரண்ட்கான கேமெட்ஸ் தான் they will meet. அப்ப இந்த கேமெட்ஸ் ரெண்டுமே மீட் ஆகும்போது, ஓகே, so they'll go for mating. When once mating is done, then what you get is capital T and small t. That's the F1. Simple. ஓகே, அப்ப ஞாபகம். இப்போ இந்த F1 கண்டுபிடிச்சாச்சு. இந்த F2க்கு என்ன சார் பண்ணும், அந்த F1 அப்படியே செல்ஃப் பண்ணா அது F2. செல்ஃபிங்னா என்ன சார், அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி கூட கேபிட்டல் டி ஸ்மால் டி மேட் பண்ணா அது பேர் செல்ஃபிங். பிகாஸ் சேம் இருக்கக்கூடிய அதே காம்போசிஷன் நான் என்ன பண்ண போறேன், மேட் பண்ண போறேன். So called as செல்ஃபிங். பண்ணி பாத்துருவோமா? பாக்குறீங்களா? ஓகே, சோ பாருங்க, நான் இங்க எழுதுறேன். There is no but still I'm drawing it. ஓகே, பாத்துருவோமா? சோ பாருங்க, கேபிட்டல் டி இது கிராஸ் பண்ணிட்டேன். அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இது கிராஸ் பண்ணிட்டேன். அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இது கிராஸ் பண்ணிட்டேன். ஸ்மால் டி.
அப்ப மொத்தம் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. அது அப்படியே தண்ணி எடுத்து எழுதுறேன் பாத்துக்கோங்க. சோ F2 நான் எழுதும் போது என்ன கிடைக்கும் எனக்கு? கேபிட்டல் T கேபிட்டல் T கேபிட்டல் T ஸ்மால் t ஸ்மால் t ஸ்மால் t. இப்படிதான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? என்ன பண்ணும்? அழகா இப்படி கிடைச்சிருக்கும். கிடைச்சிருச்சா? சோ F2 நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழகா கிராஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது நீங்க எழுதுறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இது ஒரு ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி எழுதுவீங்க? ஃபீனோடைப்னா என்ன? எக்ஸ்பிரஷன் ட்ரைட் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்க நல்லா பாருங்க, இந்த 4ல எவ்வளவு பேர் டாலா இருக்காங்க, எவ்வளவு பேர் டார்ஃபா இருக்காங்க? இவன் டால் 1, இவனும் டால் 2, இவனும் டால் 3, இவன் டார்ஃப். அப்ப 3 டால் 1 டார்ஃப். அப்ப ஃபீனோடைபிக், நான் ஃபீனோ வெளிய பாக்கும்போது 3 பேர் டாலா இருக்காங்க, குட்டியா இருக்கான். So phenotypic ratio would be, I'll mention it here. Very easy da. Okay. So phenotypic ratio would be 3:1. அவ்வளவுதான். நான் பாக்கும்போது இந்த 3 பேர் டாலா இருக்காங்க, ஒருத்தர் குட்டியா இருக்காரு. 3:1. ஓகே சார். இனி உங்ககிட்ட ஃபீனோடைபிக் கேட்டா இப்படி எழுதிடுவீங்க, சமாளிச்சிருவீங்க. அடுத்து ஜீனோடைபிக் என்ன பண்ணுவீங்க? அதையும் எழுதிடுவோம். இப்ப ஜெனடிக் ரேஷியோ பாத்துருவோமா? எவ்வளவு பேர் சேமா இருக்காங்க? ஜெனடிக்ல எவ்வளவு பேர் சேமா இருக்காங்க பாருங்க. ஓகே, இவரு சேமா இருக்காரு, அப்போ 1. இவங்க 2 பேரும் சேமா இருக்காங்க, அப்போ 2. இவரும் தனியா சேமா இருக்காரு, 1. So 1:2:1 is the genotypic ratio, whereas phenotypically 3 looks tall and 1 looks tough, so they are 3:1. இவ்வளவுதான் அந்த விஷயம். இது புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? So we get into the last question. What is DNA replication? நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு question. ஆனா most of 1 month கேட்டிருக்காங்க. இது அப்படி டீடைலா கேட்டதில்ல, but still we will learn this concept very clearly. ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? What is DNA replication பாத்துருவோமா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துறேன் உங்ககிட்ட. இந்த DNA இருக்குல்ல, இந்த DNA வந்து ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் ஹெலிக்ஸ் மாலிக்யூல். கரெக்டா? இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்படிதான் DNA அழகா அரேஞ்ச் ஆயிருக்கும்டா. Okay, so I don't have time to draw all this thing, but I'm still showing you this is how DNA is arranged. இந்த DNA ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. ஸோ ரீசெண்டா ஜேம்ஸ் வாட்சன் DNA ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடல் கொடுத்தவர் இறந்துட்டாரு. நமக்கு நியூஸ்ல தெரியும். So it was very like, so I could connect easily. Okay, நிறைய பேருக்கு அவரு உயிரோடு இருக்கிறதே தெரியல. He was alive. He died a day back. Okay, fine. So DNA application பாத்துருவோமா? Okay, so the DNA வந்து இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ல 2 ஸ்ட்ராண்ட். இந்த தனியா வரைஞ்சு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது 2 அப்படியே சுத்தி 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 போட்டா இந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த 2 ஸ்ட்ராண்ட் தான் என்னவா இருக்கு? ஒரு டிஎன்ஏவா இருக்கு. இப்ப இந்த டிஎன்ஏ மாலிகுல் என்ன ஆகணும்னா இதே மாதிரி இன்னொரு டிஎன்ஏ உருவாக்கணும். அப்ப நீங்க மொத்தம் இன்னும் எவ்வளவு வேணும்? இங்க இருந்து உருவாக்கணும். இன்னும் 2 ஸ்ட்ராண்ட் எனக்கு வேணும். அந்த 2 ஸ்ட்ராண்ட் காயில் ஆயிடுனா எனக்கு இன்னொரு டிஎன்ஏ கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அது பேர் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். I'm going to replicate. I'm going to form a new DNA from the existing DNA called as DNA replication. It's getting formed. It's getting replicated. Okay, the basic idea. நல்லா பாருங்க. DNA replication is the process where DNA makes an exact copy of itself. அவ்வளவுதான். So DNA வந்து அவனோட அதே காப்பியை அவங்கிட்ட இருந்தே ஒரு டெக்னிக் மூலமா உருவாக்கி அவன மாதிரியே எடுப்பான். அது பேர் தான் DNA replication. It starts at specific sites called ORI, origin of replication. அப்படி என்ன சார்? இந்த DNA ஒரு பெரிய மாலிகுல் தானே. அப்ப இந்த DNAல ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட், அந்த ஒரு பகுதியை என்ன சொல்லுவோம்? ORI ன்னு சொல்லுவோம். ஃபார் இங்க பாருங்க, இப்படி DNA மாலிகுல் இப்படி இருக்கு. ஓகே, சோ என்ன ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகல, இங்க ஸ்டார்ட் ஆகல, இங்க ஸ்டார்ட் ஆகல, இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அது அதோட
ORI, origin of replication. அப்ப அந்த ORI பகுதியிலிருந்து DNA என்ன ஆகும் அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். பிரிய ஆரம்பிச்சு சொல்ல முடியாது. அது நம்ம என்ன சொல்லலாம், அங்கிருந்து ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு DNA உருவாகக்கூடிய அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இப்ப நல்லா பாருங்க, where the two strands separate to form a replication fork. இத நம்ம புரிஞ்சுப்போமா? இப்ப நல்லா பாருங்கடா, DNA பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஐ மேக் இட் கிளியர் ஹியர். DNA இப்படி இருக்கும். ஓகே, இத விட்டுருங்க. DNA இப்படி இருக்கு, டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, அந்த ரெண்டு இப்படி ஸ்ட்ராண்ட் வந்து இந்த இடத்துல OR, இவன் தான் OR னு வெச்சுப்போம். இப்ப ஸ்டார்ட் பண்றான். இப்ப ஸ்டார்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா DNA பிரிய ஆரம்பிக்குது. அப்ப எப்படி இருக்கு DNA? நல்லா பாருங்க, இப்படி ஒரு Y ஷேப்ல இருக்கா? இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கடா, இப்படி இருக்கும் DNA. ஓகே, இந்த ORI வந்து வேலை உள்ள போய் DNA ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த DNA இப்படி சுருண்டு இருக்குல்ல, அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். அப்படியே பிரியறத அப்படி காட்டுறோம் உங்களுக்கு. இத என்ன சொல்லுவோம் நம்ம? ரெப்ளிகேஷன் ஃபார்க். பிரிஞ்சு ஒரு ஸ்ட்ரக்சர் நிக்கும்ல, அது பேரு ரெப்ளிகேஷன் ஃபார்க். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் அந்த ரெப்ளிகேஷன் ஃபார்க். தெரியுதா உங்களுக்கு? DNA இப்படி இருக்கு. அப்ப ORI இங்க ஸ்டார்ட் ஆகி DNA இப்படி பிரியுது, இங்க பிரிஞ்சிருச்சு. அப்படியே பொழந்துட்டே வருவோம். அப்படியே பொழந்து வந்துருவோம். இதுதான் DNA ரெப்ளிகேஷன் ஸ்டார்டிங். அப்ப எப்படி சார் அது பிரியுது? ORIங்கிறது ஸ்டார்ட் ஆகுற பகுதி, ஆனா எப்படி இது பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா, there is an enzyme called helicase. இந்த என்சைம் ஹெலிகேஸ் என்ன பண்ணும்? அப்ப டெக்னிக்கலா பேசணும்னா, ORIங்கிற பகுதியில இந்த ஹெலிகேஸ் என்சைம் தான் ஹெலிகேஸ் என்சைம். இவன் என்ன பண்றான்? அப்படியே அன்வைண்ட் பண்றான் DNAவை. ஓகே, DNA அப்படியே அன்வைண்ட் பண்றான். அன்வைண்ட் அண்ட் செப்பரேட்ஸ் DNA ஸ்ட்ராண்ட். ஸ்ட்ராண்ட ரெண்டா பிரிச்சிரும். அப்ப ரெண்டு ஸ்ட்ராண்டா வந்துரும். அப்ப இப்படி சுருண்டுகிற DNA என்ன ஆகும்? பிரிஞ்சு இப்படி தனியா வந்துரும். அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ORI வந்து ஆக்ட் ஆகி அந்த இடத்துல ஹெலிகேஸ் உள்ள வந்து அந்த DNAவை அப்படியே பிரிக்கும் போது ரெப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகும். இப்ப நல்லா பாருங்கடா, நீங்க ஜிப்ல யோசிக்கிறீங்க, நீங்க வந்து நூல்ல யோசிங்க. நூல் அப்படியே டை பண்ணி வச்சிருக்கேன், அப்படி இழுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? அப்படி இழுக்கிற அந்த ஃபோர்ஸ்ல மேல நான் இழுக்க மேல இருந்து சுருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், டைட்டாக ஆரம்பிக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த சுருக்கு, அந்த டைட்னஸ் கம்மி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டோப்போ ஐசோமரேஸ். ஓகே, நீ சொல்றது அப்படின்னு மாட்டிரும். அப்ப மாட்டும் போது அந்த இடத்துல அந்த சுருக்கு, அந்த டாங்கிலிங் அதெல்லாம் ரிமூவ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டோப்போ ஐசோமரேஸ். ரிமூவ்ஸ் ட்விஸ்ட் ahead of the fork. அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அகைன்ஸ்டா அந்த அஹெடா இருக்கக்கூடிய பாருங்க, அதே மாதிரி இப்படி கொண்டு வரும்போது இந்த அஹெடா இருக்கக்கூடிய இந்த இடத்துல டைட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நூல் அப்படிதான் ஆகும், நூல்ல இழுக்கும்போது டைட் ஆயிரும். அப்ப டைட் ஆகிற அதை வந்து ரிமூவ் பண்றது யாரு? டோப்போ ஐசோமரேஸ். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்ப இதுல வந்து நம்ம வந்து பேசிக்கா பாப்போம்டா. சரியா? நல்லா பாருங்க, இதுல சில விஷயங்கள் இருக்கு, சொல்லி தரேன் கேளுங்க. இந்த DNA பிரிஞ்சிருச்சு. ஓகே, இது பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபார்க். Y ஷேப்ல இருக்கா? பாத்தீங்களா? இப்ப என்ன ஆகும்? இந்த ப்ளூ கலர் தெரியுது உங்களுக்கு? இந்த ப்ளூ கலரை நான் ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டா வச்சு அவங்கிட்ட இருந்து இன்னொரு காப்பி உருவாக்குவேன். இந்த ப்ளூ கலர் இன்னொரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டா வச்சு அவங்கிட்ட இருந்து இன்னொரு காப்பி உருவாக்குவேன். மொத்தம் நானு மேல இருந்து ஒரு காப்பி, கீழ இருந்து ஒரு காப்பி, ரெண்டு காப்பி உருவாக்கி இந்த ரெண்டு ரெட்டையும் தனியா பிரிச்சிருவேன். இப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டு ரெட் மட்டும் தனியா வந்துரும். ஓகே, அது இப்படி வந்துரும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறும்? இன்னொரு DNAவா மாறிடும். அவ்வளவு விஷயம். அப்ப அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? DNA புரிஞ்சிருச்சா? DNA பிரிஞ்சா மட்டும்தான் ஸ்ட்ராண்ட் ஃப்ரீ ஆகும். இந்த ஸ்ட்ராண்ட் ஃப்ரீ ஆனாதான் ஒரு ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட்டா வச்சு இன்னொரு DNA மாலிக்யூல் உருவாக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட்டா வச்சு இன்னொரு DNA மாலிக்யூல் உருவாக்க முடியும். கிளியர்? இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் டயகிராம் வரும், ஈஸியா இருக்கும். An RNA primer is synthesized by primates to provide a starting point for new DNA synthesis. இந்த DNA ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்படி எல்லாம் வந்துருவானுங்க, பிரிஞ்சிருவானுங்க. அதுக்கு ஹெலிகேஸ் இருக்கு, அந்த சுருக்கெடு டோப்போமேஸ் இருக்கு. ஆனா இன்னொரு ஸ்டாண்ட் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு இருக்கு. ஓகே, DNA ரெப்ளிகேஷன் நடக்கிறது, ஸ்டார்ட் ஆகுறது ORIனா, ரெப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் ஃபார்க் வந்துரும். அப்புறம் இத டெம்ப்ளேட்டா வச்சு இன்னொரு ஸ்டாண்ட் உருவாக்கணும். அப்ப இன்னொரு ஸ்டாண்ட் உருவாக்கணும்னா இந்த இன்னொரு ஸ்டாண்ட் உருவாக்கக்கூடிய திறமை அந்த மாலிக்யூலுக்கு இல்ல. அப்ப அவனுக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல RNA பிரைமருங்கிற ஒரு பொருள் வேணும்.
RNA பிரைமர்ங்கிற பொருள் வந்தா மட்டும்தான் புது ஸ்ட்ராண்ட சிந்தசைஸ் பண்ண முடியும். டிஎன்ஏவால தனியா புதுசா கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன வேணும் நமக்கு? பிரைமர், RNA பிரைமர்ங்கிற ஒரு பொருள் வேணும். அப்ப அவர் வந்தோன்னு என்ன ஆயிரும்? கடன்னு புது டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். அப்ப இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பச்சை கலர்ல தெரியுதா உங்களுக்கு? பச்சை கலர்ல வரேன். இதுதான் RNA பிரைமர். அப்ப ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சிருச்சு. அப்ப இந்த RNA பிரைமர் அட்டாச் ஆனா மட்டும்தான் புது ஸ்ட்ராண்ட் ரெட் கலர் உருவாகும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? இப்ப நல்லா பாருங்க. DNA polymerase adds nucleotides to the new strand complementing to the template strand. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா புரியும். RNA பிரைமர் வந்தாச்சு, ஸ்டார்டிங் டபுள் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த ஸ்ட்ராண்ட் உருவாக இருக்கு. அதுக்கு ஒரு என்சைம் வருது. அந்த என்சைம் வருது DNA polymerase. DNA polymerase. அவன் என்ன பண்ணுவான்? இப்ப ஃபார் சே, இப்ப இந்த ப்ளூ கலர் இங்க வரையறேன். ஓகே, இங்க என்ன இருக்கு? A T G C இருக்கு. ஓகே, நான் இன்னும் அதே மாதிரி வரது ஈஸியா இருக்கும். பாருங்க, A T G C. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்னாச்சு? பிரைமர் அட்டாச் ஆயிட்டான்டா. ஓகே, இந்த இடத்துல பிரைமர் அட்டாச் ஆயிட்டான். பிரைமர் என்ன பண்ணுவா? ஓகே தம்பி, எல்லாம் சரி, ஸ்டார்டிங் டபுள் எல்லாம் பிரச்சனை முடிச்சு நான் ரெடி பண்ணிட்டேன், நீ அப்படியே கன்டினியூ பண்ணு. அப்ப உள்ள யார் வரா? டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒருத்தர் உள்ள வரான். ஓகே, அப்படி அழகா ஒருத்தர் உள்ள வரான். வந்துட்டானா? இவன் என்ன பண்ணுவான்? நேரா போய் இவங்கிட்ட நிறைய ஸ்டாக் வச்சிருப்பான். என்ன வச்சிருப்பான்? அவனுக்கு தேவையான எல்லா நியூக்ளியோடைட்ஸும் வச்சிருப்பான். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நீட்டா வரையறேன், ஈஸியா இருக்கும். என்ன வச்சிருப்பான்? ஃபுல் ஸ்டாக் வச்சிருப்பான். இந்த மாதிரி ஸ்டாக் ஃபுல்லா வச்சிருப்பான். ஓகே, நமக்கு நல்லா தெரியும், ஏன்னு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா டி கூட தான் பைண்ட் ஆகும். ஜின்னு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா சி கூட தான் பைண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சி இருக்கு. அப்ப இந்த இடத்துல யார் வரணும்? ஜி வரணும். ஜி அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம், அப்படியே அட்டாச் ஆயிரும். ஓகே, அப்ப அடுத்து பாருங்க, ஜி இருக்கு. அப்ப ஜிக்கு யார் வரணும்? சி. சியை ரிலீஸ் பண்ணுவோம், சி போய் அட்டாச் ஆயிரும். டிக்கு ஏ வரணும், ஏ ரிலீஸ் பண்ணுவோம், ஏ போய் அட்டாச் ஆயிரும். ஏக்கு டி வரணும், டி ரிலீஸ் பண்ணுவோம், டி போய் அட்டாச் ஆயிரும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் வேலை. டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும்? நேரா போய் ஸ்ட்ராண்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அதை பில்ட் பண்ணும். Adds nucleotides to the new strand complementary to the template strand. Okay, so leading strand is synthesized continuously in the 5' to 3' direction. Lagging strand is synthesized discontinuously in shorter segments. இது வந்து நிறைய பேருக்கு புரியாது. தெளிவா கேளுங்கடா. இது எப்படி தெரியுமாடா? இந்த டிஎன்ஏக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது பண்றது பெரிய ஒரு ப்ராசஸ். சரியா? அதனால நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிருக்கு. அதனால ஸ்டார்டிங் ட்ரபிள் இதெல்லாம். அப்ப டிஎன்ஏ வந்து இன்னொரு டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்றதுக்கு எப்பவுமே 5' to 3' தான் பண்ண முடியும். டிஎன்ஏ நீங்க பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? அப்ப ஒரு எண்ட் 5' 3' இருந்தா இன்னொரு எண்ட் வந்து 3' 5' இருக்கும். டிஎன்ஏ எப்பவுமே அப்படிதான்டா. சரியா? டிஎன்ஏ பொறுத்த வரைக்குமே ஒரு எண்ட்ல 5' இருந்துச்சுன்னா இன்னொரு எண்ட்ல 3'. இப்ப 5' பக்கத்துல 3', இன்னொரு அப்போ ஆப்போசிட்ல ஆன்டிபோலாரிட்டில தான் இருக்கும். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு 5' இல்ல போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும்டா. நல்லா கவனிங்க. ப்ளூ கலர் ஸ்டாண்டர்ட் நான் மேல எழுதிருக்கேன். 3' to 5' இருக்கு. ஓகே, அப்போ நல்லா யோசிக்க தெரியும். இந்த பக்கம் 5 இருக்குன்னா இந்த பக்கம் 5 வரக்கூடாது. புதுசா உருவாகிற டிஎன்ஏல ஆப்போசிட் சைடுல தான் 5 வரணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா ஆப்போசிட் தான் இருக்கும். ஆனா நமக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்னா எப்பவுமே 5' இருந்து தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 3' ஆனது பண்ண முடியாது. அப்ப 5' இருந்தா மட்டும்தான் அதனால ரெப்ளிகேட் கொண்டு வர முடியும். நம்ம லக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துல 5' டா, இந்த இடத்துல 3'. அப்போ 5'க்கு ஆப்போசிட் தான் 5' வரும். கரெக்டா? அப்ப இந்த 5'. அப்ப அது அழகா ரெப்ளிகேட் பண்ணிடும். அழகா அப்படியே 5' to 3'ல. அதனால என்ன சொல்லுவோம்? லீடிங் ஸ்ட்ராண்ட் சொல்லுவோம். We call it as leading strand. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
5 prime to 3 prime போயிட்டு இருக்குடா. அப்ப 3 prime கிட்ட தான் இவனோட ஆக்சுவலி ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க 5 இருக்கு, இங்க ஆரம்பிக்க முடியாது. 5 5 வராது, 5 5 3 3 தான் வரும். அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த இடத்துல பிரச்சனை ஏன் பாருங்க, இந்த இடத்துல 3 prime இருக்கு, இந்த இடத்துல 5 prime இருக்கு. அப்ப என்ன ஆகும், இப்படி அவனால ஆரம்பிக்க முடியாது. ஏன், ஏன்னா அங்க 5 இருக்கு, இங்க 3 இருந்தா ஆரம்பிக்கலாம், 5 இருக்கு. அப்ப அவன் இப்படி ஆரம்பிக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்குடா, ஒருத்த அப்படியே ஆரம்பிச்சுட்டு போறான், அப்படியே ஆரம்பிச்சுட்டு உருவாகிட்டு போறான். இன்னொருத்தனுக்கு இப்படி ஆரம்பிக்கிறான். ஓகே, ஆப்போசிட்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அப்படி ஆப்போசிட்ல ஆரம்பிக்கும் போது இது கீழே போகணும், திருப்பி ஆரம்பிப்பான், திருப்பி இவன் சேரணும், கீழே போகணும், திருப்பி போகணும், சேரணும். அப்ப அந்த மாதிரி அப்படி என்ன ஆகுது, அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனால கண்டினியூஸா வர முடியாது. ஏன்னா அது ஓப்பன் ஆகணும்ல. இவன் பாட்டுக்கு இவன் அப்படியே போவான், இவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இவன் அப்படி போக முடியாது, ஏன்னா இது ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் ஆனதான் அவனுக்கு அடுத்து பண்ண முடியும். இது ஓப்பன் ஆயிடுச்சு, இங்க பண்ணிட்டு அடுத்து பண்ணுவான். ஏன்னா அவன் கண்டினியூஸா போக முடியாது, ஏன்னா இப்படிதான் இந்த வழியா தான் அவன் எக்ஸசைஸ் பண்றான். அப்ப என்ன ஆகும், குட்டி குட்டி பிராக்மெண்ட்ஸா இருக்கும். அந்த பிராக்மெண்ட்ஸ் பேர் தான் ஒகாசாக்கி பிராக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப அது பிராக்மெண்டா டிஸ்கண்டினியூஸா பண்றதுனால மட்டும்தான் அவனால ஆப்போசிட்ல பண்ண முடியுது. அப்ப அந்த பிராக்மெண்ட்ஸ் சேர்த்துறது யாரு, டிஎன்ஏ லைகேஸ். ஓகே, அந்த பிராக்மெண்ட்ஸ் சேர்த்துறது யாரு, டிஎன்ஏ லைகேஸ். அதனாலதான் லாகா போனா லாகிங் ஸ்ட்ராண்ட், டிஸ்கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் சொல்றோம். கிளியர்? லாகிங் ஸ்ட்ராண்ட், ஷார்ட் செக்மெண்ட், டிஸ்கண்டினியூஸ். லீடிங் ஸ்ட்ராண்ட் அழகா அவன் போட்டு ஸ்ட்ரைட்டா போயிடும். ஃபைன். சோ இதுல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா, இதே கான்செப்ட் நீங்க அடுத்த வருஷம் படிக்க போறீங்க. அப்ப நீங்க இப்பயே படிச்சு போச்சுன்னா ஈஸியா படிக்கலாம். ஓகே, இல்ல சார் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சார், நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா நோ ப்ராப்ளம், மனப்பாடம் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனா திருப்பி நீங்க நெக்ஸ்ட் இயர் வரும்போது திருப்பி மண்டே பிடிக்கணும். சோ இப்பவே தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டா புரியலாட்டி கூட கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம், போப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். இல்லன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், டவுட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது அகைன் we can also teach. Fine. Okay, so this is how it happens. Okay, அப்புறம் என்ன ஆகும், DNA ligase என்ன பண்ணும், 1 மார்க்ல பார்த்தோமா, it joins the Okazaki fragments to form a continuous strand. Replication ends when replication forks meet at the terminus sites opposites to the origin. அப்ப replication fork வந்து போயிட்டே இருக்கும். எப்ப முடியும், எப்ப டெர்மினஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும் அப்ப முடிஞ்சிடும். அதோட கதம். The two daughter DNA molecules are identical to the original DNA molecule. அப்ப என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருந்து ஒருத்தர் உருவாயிருப்பான், இங்க இருந்து உருவாயிருப்பான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு DNA. அப்போ இங்க ஒரு ஆல்ரெடி DNA இருக்குடா, அப்புறம் இன்னொரு DNA உருவாயிருக்கு. அப்போ மொத்தம் 2 DNA molecule கிடைச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, which is identical. ஈஸியா இருக்கா? ஃபைன். சோ இந்த நோட்ஸ், இந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் QR கோட வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அது ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணனும் சார், எனக்கு பயமா இருக்கு क्वेश्चन, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. we will take care of it. okay, so then bye bye, take care.